ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி. நம்மளுக்கு வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரி நம்ம வெஜிடேரியன் வீட்டில் செய்யும் போது மதியான டைமில் கொஞ்சம் காரம் சாரமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அப்படி இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாவும் நான் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துட்டாலே இதில் உள்ள காரமே நமக்கு சூப்பராக இருக்குங்க. வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் திரியாக இல்லாமல் நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்துடும். ஃபுல்லாக கருவேப்பிலையெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ அரைச்சிடலாமா? பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி வந்துருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே கொட்டி ஒரு 2 கிளறி விட்டோம்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா சுட சுட சாப்பாடோட அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இல்லை நெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு என்ன ஆப்ஷனலோ அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் புளி வந்துட்டு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு. அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.